தலைநகர் டெல்லியில் 10-11 அன்று மாலை ஒரு 6:30 மணிக்கு ரெட் ஃபோர்ட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஹரியானா ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற காரில் அந்த கார் வெடிக்கப்பட்டு 13 பேர் இறந்து போயிருக்காங்க. அதில் ஒருத்தர் அந்த கார்லேயே இருந்தவர், அவர் பேர் டாக்டர் உமர் நபி. அவர் எடுத்து சென்ற காரில் இதுவரை வந்திருக்கின்ற தகவல் படி 15 கிலோ அமோனியம் நைட்ரேட் இருந்ததாகவும், இது டிட்டோனேட்டர் இல்லாமலே வெடிக்க செய்யப்பட்டிருக்கணும் தகவல் வந்திருக்கு. இந்த மாதிரியா சம்பவம் நடந்த உடனே சில நிமிடங்களுக்குள் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சம்பவ இடத்துக்கு போய் சேதங்களை பார்த்து மருத்துவமனைக்கு சென்று அங்கு சிகிச்சை பெறுபவர்கள் அவர்களுக்கான மருத்துவ ஏற்பாடுகள் குறித்து உடனடியாக அட்டன் பண்ணிட்ட பூட்டானிலிருந்து வந்த மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக போய் நேற்றைக்கு காயப்பட்டவர்கள், சிகிச்சை பெற்று வருபவர்களை பார்த்து ஆறுதல் கூறியிருக்கார். இது இந்த 11 ஆண்டுகளில் நடந்திருக்கின்ற ஜம்மு காஷ்மீருக்கு வெளியில் முதல் சம்பவம். ஆனால் உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற நாட்டு நலனில் எள்ளு முனை அளவு கூட அக்கறையற்ற, ஓட்டு நலன் கருதுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தை போன்ற கட்சி, இவர்கள் எவ்வளவு பெரிய தீய சக்திகள் உண்மையை மக்களிடையே மறைத்து தவறான பொலிட்டிக்கல் நேரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக இந்த RS பாரதி வாயை திறந்தாலே நல்ல வார்த்தை வந்ததே இல்லை. எந்த அளவுக்குன்னா, நீதிமன்றத்தில் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நீதிபதியாக இருக்கிறதே நாங்கள் போட்ட பிச்சன், இது நான் சொல்கிறதா அவரோட வார்த்தை, அப்படியே அதை ஊடக நண்பர்கள் ஒப்புக்கொள்வீர்கள்னு நினைக்கிறேன். அவ்வளோ கேவலமான கீழ்த்தரமான மனிதன். திமுகவில் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. அது தாமோதரனாக இருந்தாலும் துரைமுருகனாக இருந்தாலும் வடநாட்டு பெண்கள் எல்லாம் 10 புருஷன் கட்டிப்பான்னு சொன்னவர் தானே. இவங்களை போல திமுகவில் இருக்கிறவங்கள போல தீய சக்தி கிடையாது. அதே மாதிரியே திருமாவளவன். இவங்க எல்லாரும் என்ன நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, மாண்புமிகு பிரதமர் ராஜினாமா பண்ணணும், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் தோற்று போயிட்டார் ராஜினாமா பண்ணணும், உளவுத்துறை என்ன பண்ணுது. அதாவது இதனுடைய ஒரு 15 நாட்களாக நாடு முழுக்க நடந்து வருகின்ற சம்பவங்களை நாம் பார்த்தோமே ஆனால், லட்சக்கணக்கான மக்களை காப்பாற்றியது தேசிய உளவுத்துறை. காரணம் என்ன? அக்டோபர் 18ஆம் தேதி காஷ்மீரில் ஒரு போஸ்டர் ஓட்டுறாங்க. அந்த போஸ்டர் ஓட்டின டாக்டர் உடனே கைது செய்யப்பட்டிருக்கார். அவர் யூபியில் ஷாரான்பூர் இடத்துல வச்சு கைது பண்ணியிருக்காங்க. அவர் என்ன போஸ்டர் ஒட்டியிருக்கார், அது யார் ஓட்டினது, என்ன ஏது எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதில் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பழி வாங்குவோம் அப்படின்னு போஸ்டர். இதை செய்தவர்கள் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்த பயங்கரவாதத்துக்கு முட்டு கொடுத்தவங்கெல்லாம் எதை வச்சு முட்டு கொடுத்தாங்க, நியாயப்படுத்தினாங்க? பணத்துக்காக. ஏழைகள், படிக்காதவர்கள், என்ன அந்த மாதிரியே இருக்கக்கூடியவர்கள் தான் பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். அதனால் நீங்கள் அந்த இஷ்யூஸை
வேலை வாய்ப்பு போன்ற இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணால் பயங்கரவாதம் நடக்காது அப்படின்றெல்லாம் இதுவரை முட்டு கொடுத்தார்கள் பயங்கரவாதிகளை நியாயப்படுத்த. ஆனால் இந்த சம்பவத்தில் இதுவரை கைதாகியிருக்கின்ற அனைவருமே டாக்டர்கள். இவங்களை படிக்க வைக்க இந்திய அரசாங்கம் செலவு பண்ணுது, மக்களோட வரிப்பணம். ஏன்னா அவங்க கட்டுற ஃபீஸ் மாத்திரம் பத்தாது, அந்த ஹோல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கோடிக்கணக்கில் நம்ம வரிப்பணம் செலவு பண்ணும். அதில் படித்து டாக்டரான முதல்ல இந்த புல்வாமாவை சேர்ந்த அங்கே ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஃபரிதாபாத்தில் இருக்கிற அல் ஃபலாக்ங்கிற பல்கலைக்கழகத்தில் படித்து அங்கே டாக்டராக இருக்கிற முசாமில் கனி, அவர் தான் அந்த போஸ்டர் ஓட்டுனதில் தொடர்புடையவர். அவர்கிட்ட அவரை கைது பண்ணி அவரோட வீட்டில் 350 கிலோ அமோனியம் நைட்ரேட் கைப்பற்றப்பட்டது. இது தவிர பெண் டாக்டர் ஷாஹின் சையத், இவர் ஜெய்ஷி முகமதுடைய அமைப்பின் சார்பாக அப்பாவி பெண்களுக்கு பயங்கரவாத பயிற்சி தந்திருக்கிறார். அதன் காரணமாக கைது செய்யப்பட்டிருக்கார். அதே மாதிரியா இந்த உமர் நபி, யார் அந்த I-20 காரில் இருந்து இறந்து போயிருக்கிறாரோ அவரோட நெருங்கிய நண்பர் அகில் அஹ்மத் ராட்டர், அவர் காஷ்மீரில் குல்காவை சேர்ந்தவர். என்ன, அவரும் இந்த அல் ஃபலாக் பல்கலைக்கழகத்திலே டாக்டர் படித்தவர், வேலையிலையும் இருக்கார். அதே மாதிரியா டாக்டர் அஹ்மத் முஹியுதீன் சையத், இவர் தெலுங்கானாவை சேர்ந்தவர். இவர் குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவினால் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடு அதால் கைது செய்யப்பட்டிருக்கார். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் கைப்பற்றப்பட்டிருக்கின்ற வெடிப்பொருட்கள் 2900 கிலோ அமோனியம் நைட்ரேட். இந்த காரில் I-20ல டெல்லியில் பயன்படுத்தினது எவ்வளவு? 15 கிலோ. 15 கிலோவுக்கு இவ்வளோ பெரிய தாக்கம். 600 அடிக்கு அண்ணண்ட சத்தம் கேட்குது, டெப்ரீஸ் போயிருக்கு, 5 கார் நாசப்படுத்தப்பட்டிருக்கு, எரிந்து போயிருக்கு. அவ்வளோ பெரிய தாக்கத்தை எத்தனை கிலோ அமோனியம் நைட்ரேட்டு உருவாக்கி இருக்கு? 15 kg. ஆனால் இதை போல கிட்டத்தட்ட 200 மடங்கு கைப்பற்றப்பட்டிருக்கு. அது தவிர இராணுவம் பயன்படுத்துகின்ற RDX, நமக்கெல்லாம் தெரியும், ஊடக நண்பர்கள் நன்கு அறிவார்கள். இந்த RDX ஆர்மி கிட்ட தான் கிடைக்கும். அந்த மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா நம்ம நாட்டுக்குள்ள ஆர்மிக்கு வெளியில் நார்மல் புழக்கத்தில் RDX கிடையாது. அந்த RDX 363 கிலோ இந்த டாக்டர்கள்ட்ட கைப்பற்றப்பட்டிருக்கு. அது தவிர AK-47, AK-56 போன்ற பயங்கர ஆயுதங்கள் லாக்கரில் வச்சுருந்துருக்காங்க. படித்த டாக்டர்கள், வசதியாக சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள், அவர்கள் பணம் வைக்கிற லாக்கரில் AK-47, AK-56, RDX. ஆக இப்போ அந்த பல்கலைக்கழகம் அந்த டாக்டர்கள் இங்கே வேலை பார்த்துருக்கலாம். ஏன்னா இப்போ அதை மறுக்க முடியல. இர்ரெஃப்யூட்டபிள் எவிடன்ஸோட இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ் கைது பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க இங்கே வேலை பார்த்துருக்கலாம், ஆனால் எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீ எப்போவுமே இந்த பயங்கரவாதிகளுக்கு முட்டு கொடுக்குறவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு ஆக்ட் அவங்க என்ன பண்ணுறது, தே டிஸ்டன்ஸ் தெம்செல்ஸ் அதிலிருந்து.
ஆனால் இப்போ நடந்திருக்கிறது நீங்கள் பார்த்தால் கோயம்புத்தூரில் ஏற்கனவே தீபாவளி அன்னைக்கு இந்த மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இவர்களோட இலக்கில் நேற்றைய தினம் ஆங்கில சேனல்ஸ் தெளிவாக சொல்கிறாங்க, சென்னையும் கோயம்புத்தூரும் அவர்களுடைய ஹிட் லிஸ்ட்டில் இருந்தது. அயோத்தி கோவில், காசி கோவில் இதெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் பெரிய அளவில். காரணம் என்ன? ஒரே சமயத்தில் ஆயிரக்கணக்கான இடங்களில், நூற்றுக்கணக்கான இடங்களில் இந்த மாதிரியாக வெடிக்க செய்யணும். அப்போது அக்டோபர் 18 இது தொடர்பாகவே, ஏன்னா அந்த உமர் நபி அவருக்கும் இந்த கைது செய்யப்பட்ட எல்லா டாக்டருக்கும், அந்த லேடி டாக்டரை தவிர மற்ற பேருக்கும் தினந்தோறும் நேரடியாக ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு இருந்திருக்கிறது. அவங்க ஒன்றா கூட டெல்லியில் போய் போன ஜனவரியிலே சில இடங்களை பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா போன ஜனவரியில் ரிப்பப்ளிக் டே பரேடும் பொழுதே இந்த நாச வேலைகள் செயல்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் அரசாங்கம் விஜிலண்ட்டாக இருக்கிறதுனால இப்பயுமே நீங்கள் பார்த்தா 2900 கிலோ அவங்க டிப்ளாய் பண்ணியோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணியோ வெடி விபத்து ஏற்பட செய்திருந்தால் எவ்வளோ பெரிய நாசம் ஆகிருக்கும். அப்போது மக்கள் உயிரை காப்பாற்றிய ஒரு உளவுத்துறை, ஒரு அரசாங்கம் அதை அரசியல் காரணங்களுக்காக குறை கூறுவதா? இது அப்பட்டமான தேச துரோக செயல். அது திமுகவாக இருந்தாலும் சரி, பிசிகாவாக இருந்தாலும் சரி, இவர்கள் எப்பொழுதுமே தேச விரோத செயல்களிலே ஈடுபடுபவர்களை காப்பாற்றுபவர்கள், அவங்களுக்கு குஷனாக இருந்து செயல்படுறவங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுதாகவே மற்ற இதனுடைய இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸு இதுக்கு யார் காரணம், எங்கிருந்து தூண்டுதல், அதை அரசாங்கம் ஆராய்ந்து தக்க நடவடிக்கை எடுக்கும். ஒன்று நமக்கு என்ன, மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களும் மத்திய அரசாங்கம் உளவுத்துறையும் மக்களை காப்பாற்றுகின்ற விதத்தில் சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க. ஆனால் அதன் காரணமாக தான், ஏன்னா அந்த மற்ற மருத்துவர்கள் புல்வாமாவிலேருந்து காஷ்மீர்லேருந்து இருந்தவர்கள் ஷாரான்பூர்லையும் ஃபரிதாபாத்லையும் கைது செய்யப்பட்டார்கள்ன உடனே இந்த உமர் நபி என்னையும் கைது பண்ணிட்டா என்ன பண்ணுறது, ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு செய்திருக்கலாம். அந்த உளவுத்துறையினுடைய செயல்பாட்டின் ப்ரெஷர்னால் கூட இது ஒரு ரியாக்ஷனாக இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கிற சமயத்தில் திமுக, பிசிக இந்த மாதிரி பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது தேச விரோத தீய செயல் என்று இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் SIR இதை கூட ரிவிஷனை ரெஸ்ட்ரிக்ஷன்னு பேசுகிற முட்டாள்கள்லாம் மந்திரியாக இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன்னா. தமிழ்நாடு முட்டாள்களின் டென்னாக போச்சு திரும்பியும் ஸ்டாக்கே. இப்போது இதில் நீங்கள் பல இடத்துலையும் மக்கள் விரும்புகிறாங்க, இதில் சேர்ந்துருக்காங்க. இது வரைக்கும் தேர்தல் கமிஷனுடைய தகவலின்படி 75% ஃபார்ம்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கு அப்படிங்கிறது. ஆகவே மக்கள் இதில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய BLA 2 234 சட்டமன்றத்திலையும் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் டி நகர் மற்றும் வால்பாறை சட்டமன்ற தொகுதிகளில் அங்கே பயிற்சி முகாமுக்கு போய் அங்கே அதில் கலந்து கொண்டிருக்கேன். ஆக இந்த மாதிரியாக இருக்கும் பொழுது இதுக்கும் உள்நோக்கம் கற்பித்து இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு சில்லற கட்சிகள், இந்த டோல்கேட்டு முருகன் இந்த மாதிரியாக, ஏன்னா டோல்கேட்டை உடைச்சார்ல, முருகன்னா எதுக்கு ஃபேமஸ்ஸு, டோல்கேட்டு உடைச்சது. அவர் ஒன்று சொல்கிறார், இங்கே இருக்கின்ற மைனாரிட்டிஸ் கிறிஸ்டியன் முஸ்லீம்ஸ் ஓட்டு விட்டு போகணும். இது செய்கிற பொறுப்பு யாருக்கு?
நம்ம கலெக்டர், நம்ம தாசில்தார், நம்ம தமிழக அரசு ஊழியர்கள் தானே, அவங்க மூலமாக தானே பண்ண முடியும். எலெக்ஷன் கமிஷனுக்கு தனி செட் ஆஃப் அலுவலர்கள் இருக்காங்களா? கிடையாது. தேர்தலுக்கு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் போட்டாலும் பார்லிமெண்ட் தேர்தலுக்குன்னா கலெக்டர் இருப்பார், அசம்பிளி எலெக்ஷன்ஸ்னால் அந்தந்த ஊர் சப் கலெக்டரோ தாசில்தாரோ இருக்க போகிறாங்க. ஆகவே இந்த ஹோல் டிஎம்கே கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு மிஷினரி தான் இந்த எஸ்ஐஆரை செயல்படுத்தணும். அப்போ மைனாரிட்டிஸு, கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் விட்டு போயிடுவாங்கன்னா நீங்கள் அதை தவிர்க்க திட்டமிடுகிறீர்களான்னு கேள்வி வருமா வராதா? ஏன்னா இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் மிஷினரி நடத்தலை. எங்கேயாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இதில் பிஎல்ஓவாக இருப்பாங்களா? பூத் லெவல் ஆஃபீஸர்ஸு இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பல இடங்களில் வெளியில் ஏதோ இதை அப்போஸ் பண்ணுற மாதிரியா ஆர்ப்பாட்டம் நடத்தி போராட்டம் நடத்துகிற திமுக அவங்க கட்சிக்காரங்கள் மொத்தமாக இந்த ஃபார்ம்ஸை வாங்கிட்டு போகிறாங்கன்னு தகவல் வந்தது. ஸ்ரீரங்கத்தில், காரைக்குடியில், எல்லா ஊர்லேயும் மொத்தமாக இந்த ஃபார்ம்ஸை டிஎம்கே நிர்வாகிகள் அவங்க வாங்கிட்டு போகிறாங்கன்னு. இதை அரசு இயந்திரம் உடனடியாக நிறுத்தணும். ஏன்னா ஒரு பிஎல் உங்களுக்கு நான் சொல்கிறேன், எனக்கு முதல்ல இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது. 2014 நான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேட்பாளராக நிற்கும் பொழுது நம்ம காட்டுத்தலைவாசல் பகுதி அவங்களுக்கெல்லாம் சொக்கலிங்க சுகாதார நிலையத்தில் பூத்து உண்டு. அங்கே போனீங்கன்னா பல பேர் எங்கள் பேர் விட்டு போயிருக்கு அப்படின்னு. சரி, உடனே நான் எலெக்ஷனை உடனே நிறுத்து, இதெல்லாம் வெரிஃபை பண்ணேன். அப்போ கலெக்டர் அங்கே எதேர்த்தியாக வந்தார். அவர், சார் நீங்கள் தாலுகா ஆஃபீஸ் வாங்க, நம்ம கொஞ்சம் உட்காந்து பேசுவோம், ஓட்டை நிறுத்த வேணாம் ஓட்டிங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், ரெவென்யூ அஃபீஷியல்ஸுக்கெல்லாம் ஒரு மாத சம்பளம் எக்ஸ்ட்ரா சம்பளம் கூட உண்டு இந்த வேலை செய்யறதுக்கா. அதிகபட்சம் அதுதான் எலெக்ஷன் கமிஷன் பண்ண முடியும். ஆனால் மிஷினரி எது? ஸ்டேட் கவர்மெண்ட் மிஷினரி. நம்ம கலெக்டர், நம்ம தாசில்தார், நம்ம மற்ற அலுவலர்கள் அவங்க தான் செயல்பட முடியும். ஆக அந்த மாதிரியாக இருக்கும் பொழுது இது பற்றிய சந்தேகங்களை கிளப்புறதுங்கிறது நாளைக்கு தோற்று போகிறோங்கிறத இன்றைக்கே தெரிஞ்சுக்கிட்டதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா பீகாரில் எஸ்ஐஆர் எடுத்து ஓட்டு சோரி அதுக்கு எதிராக நான் ஊர்வலம் நடத்தினார் ராகுல் காந்தி. காங்கிரஸ் 10-15 சீட்டு கூட வராதுங்கிறாங்க. நாளைக்கு எல்லாம் தெரிஞ்சிட போகுது என்ன. அந்த மாதிரி அங்கே போன பாராளுமன்ற அதற்கு முந்தைய 2020 சட்டமன்ற தேர்தலில் நடந்த வாக்குப்பதிவை விட 10% அதிகமாக வாக்குப்பதிவு. அதுவும் நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் நெவர் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் பிஆர் 67% வாக்கு நேற்றுக்கு செகண்ட் ஃபேஸில் பதிவாயிருக்கு. அதனால் இந்த தேர்தல் வாக்காளர் பட்டியல் சுத்தம் செய்யப்படுகின்ற காரணத்தால் இது உண்மையான நபர்கள் ஓட்டு போடுறாங்க. பீகாரில் ஒரு ஓட்டு கூட தப்பாக இருக்குன்னு ராகுல் காந்தியால் நிரூபிக்க முடியலை. எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட்டில் பதில் சொன்ன பிறகு தான் அவங்களும் தேர்தலுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதனால் நேற்றைக்கு முன்தினம் தமிழக அரசு வழக்கு தொடுத்தது, அதில் கூட சுப்ரீம் கோர்ட் நாங்கள் எஸ்ஐஆர் செயல்படுறதை ஸ்டே பண்ண முடியாது, எலெக்ஷன் கமிஷன் சில கிளாரிஃபிகேஷனுக்கு பதில் சொல்லும், ஆனால் வி கனாட் ஸ்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாக ஒரு மக்கள் விரோத தீய சக்திகள் ஆட்சியில் இருக்கிறார்கள். இவர்கள் 26 தூக்கி எறியப்பட வேண்டும் அப்படிங்கிறத இந்த ஊடக நண்பர்கள் மூலமாக தெரிவிச்சு. இந்தியாவில் உள்நாட்டு பயன்பாடுகள் அதிகரித்தவராக நான் கூறும்போது என்னை வசூல் பண்ணினார்கள் சொல்லி யாரு யார் காரணம்? நாம 47ல் நான் இந்த விஷயம் மதுரையில் பிப்ரவரி 4 திருப்பரங்குன்றம் போராட்டத்தில் சொன்னதுக்கு
என் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. நானாவா ஒன்றும் சொல்லலை. டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் இன்னது சொன்னார்னு சொல்லியிருக்கேன். அதை இப்போ உங்கள் முன்னாடி கூட நான் சொல்கிறதுக்கு எந்த விதமான தயக்கமும் எனக்கு கிடையாது. இருங்க சொல்லிடுறேன். நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நான் சொல்கிற வரை உங்களுக்கு பொறுமை வேணும். அட்லீஸ்ட் அந்த கர்த்தசி இருக்கணும் உங்களுக்கு. இப்போது 47க்கு முன்னாடி பாகிஸ்தான் கேட்ட அங்கே தான் ஆரம்பம். முகமது அலி ஜின்னா என்ன சொன்னார்? யூ எய்தர் கன்சீடு பாகிஸ்தான் ஆர் ஃபேஸ் சிவில் வார். ஒன்று பாகிஸ்தானை கொடு, இல்லை உள்நாட்டு போருக்கு தயாராகும் அப்படின்னு முகமது அலி ஜின்னா சொன்னார். அப்போது அதுக்காக காங்கிரஸில் ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் பாகிஸ்தானை பிரித்து கொடுக்கலாம்னு பேசும்பொழுது டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக சொன்னார், கன்சீடிங் பாகிஸ்தான் வில் நாட் ரிசால்வ் தி த்ரெட் ஆஃப் சிவில் வார். பாகிஸ்தான் கொடுக்கின்ற காரணத்தால் இந்த உள்நாட்டு யுத்தம் என்கின்ற மிரட்டலுக்கு இது பதில் தராது. அதனால பாகிஸ்தானை கொடுத்தாலும் இங்க உள்நாட்டு யுத்தம் நடக்கும்னு அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா இப்ப ப. சிதம்பரம் ரொம்ப அறிவாளியா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இவங்க ஆயிருக்காங்க, இவங்க அத்தனை பேரும் என்ன மதத்தை சேர்ந்தவங்க? அதையும் பேசுவோம். ஏங்க வேலை இல்லாத ஒரு ஹிந்து இளைஞர் அல்லது படிச்ச வசதி இருக்கிற இந்து இளைஞர் அவர் ஏன் ஆயுதம் தூக்கல? அவர் ஏன் குண்டு வைக்கல? இதுக்கு ப. சிதம்பரம் பதில் சொல்லணும். டோன்ட் டிஃபெண்ட் தி ஆன்டி நேஷனல்ஸ், இந்த நாட்டின் எதிரிகள். அது மட்டும் இல்லை, ப. சிதம்பரம் இன்னொன்றுக்கும் பதில் சொல்லிட்டேன். ஏன்னா அவர் இந்தியா பூரா விஷயம் தெரிஞ்சவராக இருக்கார்ல, எங்க கண்டனூர் இருக்கார். அதுல நீங்க யோசிச்சு பாருங்க, போன செப்டம்பர் வரை காஷ்மீர் மாநிலத்தில் இந்த மாதிரியான முயற்சிகள் நடக்கலை. இந்த போஸ்டர் ஓட்டுறது, அங்கே இருக்கிறவங்க அம்மோனியம் நைட்ரேட்டு RDX சேர்க்கறது, இதெல்லாம் நடக்கலை. ஏன் இந்த செப்டம்பருக்கு அப்புறம் நடக்குது? செப்டம்பரில் தான் அங்கே மாநில அரசு ஒன்று வந்திருக்கு. அது வரை சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூலில் இருந்தது ஜம்மு காஷ்மீர். அதனால் இது எல்லாத்தையும் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஏன் ஒரே மதத்தை சேர்ந்தவர்களாக பயங்கரவாதிகள் இருக்காங்க? அதுக்கு ப. சிதம்பரம் பதில் சொல்லட்டும். அனாவசியமாக பேசியெல்லாம் குழப்பக்கூடாது. ஏன்னா சிதம்பரம் அப்படித்தான். அவர் ஹிந்து சனாதன தர்மத்தின் சடங்குகளை விமர்சிப்பார் பப்ளிக்ல. ஆனா திருக்கடையூர்ல போய் 60-70 பண்ணிப்பார். இது போலித்தனம் தானே. ஒன்று ஹிந்து சடங்குகளை பத்தி நீங்க பேசக்கூடாது, இல்ல அதை அனுசரிக்க கூடாது. ஏன்னா அவர் திருக்கடையூர்ல போய் 60-70 ரெண்டும் பண்ணிட்டாரா பண்ணிக்கலையா, இன்னும் 80 முடிஞ்சிருச்சான்னு தெரியல என்ன. அதனால ப. சிதம்பரம் மாதிரியா ஒரு போலியான நபர், பொய்யும் புனை சுருட்டும் அவருடைய, அது மாத்திரம் இல்லை, இதுல இடியில் நினைக்கிறேன் ஒரு அதிகாரி, இடியோ சிபிஐயோ, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், மணின்னு பேர், அவர் ஒரு புக்கு எழுதியிருக்கார். அவர் அதை சொல்றார், என்ன இந்து பயங்கரவாதம் இருக்குன்னு ப. சிதம்பரம் யூனியன் ஹோம் மினிஸ்டரா இருந்தப்ப நடந்தது. என்ன ஹிந்து பயங்கரவாதம் இருக்குன்னு நீ சொல்லுன்னு சிகரெட்டால என்ன சுட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. என்கிட்ட புஸ்தகம் இருக்கு. அது மிஸ்டர் ப. சிதம்பரம் ஹோம் மினிஸ்டரா இருக்கிறத நடந்தது. அவர் நடந்ததுக்கு அவரையே நம்ம தண்டிக்கணும். ஆகவே நான் சொல்றேன், தயவு பண்ணி இந்த நாட்டை காங்கிரஸ் பிரிவினைக்கு, மத ரீதியான பிரிவினைக்கு ஒப்புக்கொண்ட தீய செயலால் இந்த தேசம் இன்னமும் அதற்கான விலையை கொடுத்து கொண்டிருக்கு. அவ்வளவு. எது நீங்க அரசாங்கம் இது பற்றி உண்மை வெளியிடும். நேற்றைய தினம் மாண்புமிகு பிரதமர் தலைமையில் மீட்டிங் நடந்திருக்கு. அதில் இட் இஸ் அ டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு தீர்மானம் போட்டிருக்காங்க. அதனால யார் காரணம்? ஏன்னா இதில் பஹல்காவில் 26 சுற்றுலா பயணிகள் தாக்கப்பட்டப்பையும் மறுநாளே என்ன நடக்கும், ஏன் இன்னும் நடவடிக்கைலாம் பேசணும். ஆனால் அது நடந்தது ஏப்ரல் 22 நினைக்கிறேன். மே மாதம் 6ஆம் தேதி
அதற்கான பதில் ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அன்றைக்கே பிரதமர் சொன்னது, ஆப்ரேஷன் சிந்தூர் இஸ் நாட் ஸ்டாப்டு, இட் இஸ் ஒன்லி சஸ்பெண்டட் அப்படின்னு. அதனால் அரசாங்கம் யார் தப்பு பண்ணியிருந்தாலும் கடுமையான விலை கொடுக்க வேண்டியது இருக்கும். நன்றி.